நேற்று இஸ்ரேல் யுஎஸ்ஏ நடத்தின ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் வந்து ஈரானோட சுப்ரீம் லீடர் சையத் அலி ஹாமினை வந்து கொல்லப்பட்டார். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பக்கம், கோல்டு வந்து அடுத்த 2-3 நாளைக்கு மேலே ஏற போகுது, டெஃபினட்டாக கீழே இறங்காது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து 5 to 6% வந்து கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து இதே நிலைமை தான் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ அடுத்த 2-3 நாளில் இந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகலைன்னா இட் வில் கெட் வர்ஸ். ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு பக்கம், ஈரானில் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது, அதோட பேர் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி நியூஸில் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் என்னன்னா, இங்கே வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயிலில் 20% ஆயில் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஈரான் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய பின்விளைவுகள் வந்து உலகம் வந்து சந்திக்க நேரிடும். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 டேஸாக வந்து என்னென்ன நடக்குதோ எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஈவன் வந்து ஈரான் வந்து அதோட அண்டை நாடான துபாய், சவுதி அரேபியா, கத்தாரை வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்பெசிஃபிக்கலி வந்து உலகத்தில் வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிற துபாயை வந்து அங்கே துபாயில் இருக்கிற பாம் ஜுமேராவை வந்து அட்டாக் பண்ணாங்க. பாம் ஜுமேரா வந்து ஒரு சாதாரண இடம் இல்லை. அங்கே வந்து ஒவ்வொரு ஃப்ளாட்டும் வந்து கிட்டத்தட்ட 30-40 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து விற்கிறாங்க. ஒரு பங்களா அங்கே வாங்கணும்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வந்து அங்கே வந்து பங்களா வந்து விற்கிறாங்க. ஈவன் நம்மளோட எஸ்ஆர்கே ஷாருக் கான் வந்து அங்கே ஒரு வீடு ஓன் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து இது அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஈரான் எதுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரி அட்டாக் பண்ணுறாங்கன்னா, தே வாண்ட் டு கிரியேட் எ பேனிக் இன் த வேர்ல்டு. இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணவங்க லைக் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வீக்கெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களோட தாட் என்னென்னா, இந்த பிரச்சனை வந்து மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீக்கெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீக்கெண்டில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஒரு 4-5 நாளில் இந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடணும்னு. பட் ஈரான் வந்து டெஃபினட்டாக ரிட்டாலியேட் வந்து வீக் டேஸில் தான் கொடுப்பாங்க. மேபி நடக்கலாம். அதனால மார்க்கெட் வந்து இம்பேக்ட் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹாமினியோட வயசு வந்து 86. ஸோ அவர் கன் எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட் ரோவில் வந்து மிலிட்ரியோட சண்டை போட மாட்டார். ஸோ அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாங்க. எப்படி ஒரு கம்பெனியோட சிஇஓ இறந்துட்டாங்கன்னா அவருக்கு பதிலாக வந்து இன்னொருத்தரை ரிப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து வேற ஒருத்தரை ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகாது. பட் இந்த ப்ராப்ளமால் இது ஃபியூச்சரில் ஸ்டாப் ஆகுதோ இல்லையோ, பட் அமெரிக்காவுக்கு வந்து 0.1% கூட இம்பாக்ட் ஆகாது. பிகாஸ் தே ஆர் மோர் பவர்ஃபுல். இஸ்ரேல் வந்து இந்த ப்ராப்ளமோட எபிசென்டர். பட் இஸ்ரேலுக்கு கூட வந்து பாதிப்பாகலாம். பட் அமெரிக்காவுக்கு வந்து 0.1% கூட வந்து இம்பாக்ட் ஆகாது.